63 நாயன்மார்களில் 3 இயற்பகை நாயனார். பாகம் 1. கடலும் காவிரி ஆறும் முத்தமிட்டு முத்தமிட்டு மோகப் பெருமயக்கில் ஆர்ப்பரித்து சங்கமிக்கும் இடத்திலேதான் அழகு திருநகரமாம் பூம்புகார்பட்டினம் அமைந்திருந்தது. அனபாயச் சோழன் என்கின்ற குலோத்துங்கனின் வம்சாவளியினர் ஒருவர்தான் பூம்புகார்பட்டினத்தை அரசாட்சி செய்து வந்தார். மக்கள் சுகமான வாழ்க்கை நடத்தினார்கள். காவிரி ஆற்றின் கிளையினிலே கரை புரண்டோடும் வெள்ளத்திலே பெண்கள் குளித்து விளையாடுவது வாடிக்கைதான். ஆனால் இந்த பெண் காவிரியில் குளித்ததால் காவிரி அழகு பெற்றது. ஆம், இளஞ்சூரியனின் கிரணங்கள் காவிரி ஆற்றில் விழ பளபளக்கும் கண்ணாடி போன்ற தெள்ளத் தெளிவான காவிரி நீர் அப்பெண்ணை தங்க விக்கிரகம் ஒன்று தன்னுள் இறங்குவது போல் எடுத்துக்காட்டி பிரதிபலித்தது. தன் தோழிகளுடன் நீச்சல் விளையாடி பின் மூழ்கி குளித்துவிட்டு எடுத்துச் சென்ற உடையை அணிந்து கொண்டு நனைந்த கூந்தலை துணியால் துவட்டி அதை தலையில் சுற்றி கொண்டை போல் முடிந்து கொண்டு துவைத்த துணிகளை பிழிந்து தோள் மீது போட்டுக்கொண்டு ஒய்யாரமாக கரையேறி வந்தாள். தன் இல்லம் நோக்கி அவள் நடந்து வந்த அழகு கோயில் சிற்பம் ஒன்று குட்டித் தேர் போன்று உலா வருவது போல் இருந்தது. அந்த அழகு தேவதை ஓரிரு இளம் வட்டங்களின் மனதை இம்சை செய்யாமல் இல்லை. சில நொடிகளுக்கு பிறகு அவர்கள் தன்னிலை அடைந்த பிறகுதான் அந்த அழகு தேவதை வணிகர் இயற்பகையாரின் மனைவி என்பது அடையாளம் தெரிந்தது. அவள் உடலில் தெரிந்த அழகும் நளினமும் அவள் பார்வையில் இல்லை. அர்த்தமற்று பார்த்தவர்களை அவளது அக்னி பார்வை சுட்டெரித்தது. இயற்பகையார் வணிகர் குலத்தில் பிறந்த சிவத்தொண்டர், பற்றற்ற பண்பாளர். உலகோர் பற்றிக்கொள்ளும் எதையும் பற்றிக்கொள்ளாமல் பற்றற்றான் பற்றினை பற்றிக் கொண்டவர். பாச உணர்ச்சிகளுக்கு கூட இவர் பகையானவர். இயல்பான உலக உணர்ச்சிகளுக்கு இவர் பகையானதால் இவரை எல்லோரும் இயற்பகையார் என்றே அழைத்தார்கள். அவரது இயற்பெயர் என்ன என்பதை கூட எல்லோரும் மறந்துவிட்டார்கள். யாருக்கும் தெரியவும் இல்லை. ஒரு முறை ஒரு வயதான கிழவி வீதியில் கொட்டிக்கிழங்கு விற்று கொண்டு வந்தாள். கொட்டிக்கிழங்கு என்பது ஏரி, குளம், குட்டை போன்ற நீர்நிலைகளிலே இயற்கையாக விளையும் ஒரு கிழங்கு. இதை அவித்து உண்டால் அற்புதமான சுவை தரும். வணிகர் ஏற்பகையார் அதை வாங்க எண்ணி அந்த கிழவியிடம் விலையை விசாரித்தார். அந்த கிழவியோ 2 பணம் என்று விலையை சொன்னாள். வணிகருக்கோ அது அதிகப்படியான விலையாக பட்டது. எனவே 2 பணம் என்பது அதிகம், இது 1 பணம்தான் பெறும். வேண்டுமானால் 1 பணம் தருகிறேன் கொடு, இல்லாவிட்டால் வேறு இடம் பார் என்று சொல்லி நகர்ந்தார். கிழவி விடவில்லை. 1.5 பணமாவது கொடு, என்னால் இனி நடக்க முடியாது, வெயில் தகிக்கிறது என்றாள். அதற்கு வணிகரோ, நான் சொன்னது சரிதான், அதற்கு மேல் என்னால் தர முடியாது என்று இறுதியாக சொல்லிவிட்டார். கிழவியும் வேறு வழியில்லாமல் அவருக்கே 1 பணத்திற்கு விற்றுவிட்டு அங்கேயே அயர்ந்து போய் ஒரு மரத்தடியில் படுத்து விட்டாள். ஏற்பகையார் கொட்டிக்கிழங்கு வாங்கிய மகிழ்ச்சியில் வீட்டிற்கு சென்று தன் மனைவியாரிடம் அதை அவிக்கச் சொல்லிவிட்டு வெளியில் வந்து பார்த்தார். கிழவி மரத்தடியில் படுத்து கிடந்தாள். உடனே தன் மனைவியிடம் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி கிழவி அருகே சென்று அவளை தட்டி எழுப்பி தண்ணீர் கொடுத்துவிட்டு, ஏன் பாட்டி படுத்து விட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த கிழவியோ, நான் காலையில் இருந்து உணவருந்தவில்லை, அதனால் ஏற்பட்ட களைப்பு. நீ கொடுத்த 1 பணம் இருக்கிறது, அதை வைத்து இன்றைய பொழுதை ஓட்டி விடுவேன். நாளை காலை மறுபடியும் கொட்டிக்கிழங்கு எடுக்க போய்விடுவேன் என்று கூறினாள். உடனே ஏற்பகையார் யோசிக்கவே இல்லை. சட்டென வீட்டிற்கு ஓடி 2 பணம் எடுத்து வந்து அந்த கிழவியின் கையிலே திணித்து, இதோ இதையும் வைத்துக்கொள், நாளை உணவறிந்துவிட்டு வியாபாரத்திற்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரது மனைவியார், சுவாமி, முதலில்
அரை பணத்திற்காக அந்த கொட்டி கிழங்கிற்கு எவ்வளவு போராடினீர்கள். இப்பொழுது 2 பணத்தை எடுத்து தர்மம் செய்கிறீர்களே, இது என்ன விந்தை என்று கேட்டார். அதற்கு வணிகரோ, அதுதான் ஏற்பகையார் இயல்பு. நான் முதலில் செய்தது வியாபாரம், வியாபாரத்தில் தர்மம் இல்லை. அடுத்து செய்தது தர்மம், தர்மத்தில் வியாபாரம் இல்லை என்று சொன்னதை கேட்டு அவரது மனைவி அதிசயித்து போனாள். வணிகம் அவன் இரத்தத்தில் ஊறியது, தர்மம் அவன் சித்தத்தில் ஊறியது. அடியார்களை பேணி வணங்கி வரவேற்று பாதங்களை நன்னீராட்டி நறுமலர் தூவி பூஜித்து வணங்குவது என்பது அவர் இரத்தம் சித்தம் இரண்டிலும் ஊறியது. அவைகளையெல்லாம் தனது பிரார்த்தனையால் கிட்டிய பிறவி பயன் என்றே நம்பினார் ஏற்பகையார். சிவனடியார்கள் எதை வேண்டினாலும் சிந்திக்காமல் அவர்களுக்கு அளிப்பதுதான் அறம் எனும் சித்தாந்தத்தை தன் வாழ்க்கையின் தாரக மந்திரமாக எண்ணினார். அவரது மனைவியோ தன் பர்த்தாவின் பணியே தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நம்பினாள். ஆடையும் அழகும் அலங்காரமும் அதனால் உண்டாகும் அகங்காரமும் அடியார்களின் பாதம் தொட்டு வணங்கி பணி செய்யும் போது மறந்து போகிறது அல்லது மறைந்து போகிறது. சிவத்தொண்டு புரிவதில் இருவரின் மனமும் ஒன்றிணைந்து இன்புற்று இல்லற வாழ்க்கையில் மூழ்கி திளைத்தது. அடியார்கள் வேண்டுவதையெல்லாம் வாரி வழங்கி ஆனந்தம் அடைந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அடியார்களை வம்புக்கு இழுத்து அவர்தம் வாழ்க்கையில் விளையாடுவதும் விளையாட்டு என்று கூறி அவர்கள் சினத்தை தூண்டுவதும், தூண்டிய சினத்தை வேண்டிய வரம் தந்து தனித்து தன் சொரூபம் காட்டுவதும், பக்தர்களுக்கு பரம சந்தோஷம் அளித்து இக பர வாழ்க்கையில் சுகம் தந்து விளையாடுவதும் இறைவனுக்கு வேடிக்கையான திருவிளையாடல்கள். அதன்படி ஏற்பகையாரும் இன்பம் பெற வேண்டுமல்லவா? அதற்காக ஆண்டவன் எடுத்ததுதான் இந்த சிவனடியார் வேடம். ஆம், எம்பெருமான் பாதங்கள் ஏற்பகையார் இல்லம் நோக்கி நடைபோட்டது. சகல ஜீவராசிகளும் கை கட்டி வாய்ப்பொத்தி வேதியர் வேடம் பூண்ட சிவனடி பாதம் பணிந்து வணங்கினர். ஞான சொரூபமாக இறைவன் நடைபோட்டான். சிவனடியார் ரூபத்தில் ஏற்பகையார் இல்லத்தின் வெளியிலிருந்து ஐயனே என்று அவரை அழைத்ததும் அவரும் அவரது மனைவியும் வெளியே ஓடி வந்தார்கள். சிவனடியாரின் தெய்வீக சொரூபம் ஒரு நொடி அவர்களை திக்குமுக்காடச் செய்தது. அவரை வணங்கி வரவேற்றார்கள், ஆசனம் தந்தார்கள், அமரச் சொன்னார்கள், பாதங்களுக்கு நன்னீராட்டினார்கள், நறுமலர் தூவினார்கள். சிவனடியாரும் அகம் மகிழ்ந்தார். ஏனென்று தெரியவில்லை. வேதியரின் கண்கள் ஏற்பகையாரின் துணைவி மீது ஒரு கணம் பட்டு தெரித்தது. அந்த அம்மையாரின் அழகும் அலங்காரமும் அவரை ஒரு வினாடி அசைத்து பார்த்திருக்க வேண்டும். அவள் அணிந்திருந்த கொம்பும் கிளித்தட்டும் லோலாக்கும் வடமும் தண்டையும் ஒரு பக்கம் தகதகவென மின்னி பளபளத்தன. ஓவியக் கலையில் கைதேர்ந்த ஒருவன் தீட்டிய சித்திரம் போல அவள் அசைவற்று நின்றிருந்தாள். வேதியரின் பார்வை அந்த வடிவழகை வட்டமிட்டு வட்டமிட்டு சுற்றி சுற்றி வந்தது. ஏகன் அநேகன் எல்லாம் கடந்தவன் அவளை இச்சையோடா பார்த்திருப்பான். ஆனால் பார்த்தான். அந்த பெண் என்ன புரிந்து கொண்டாலோ தெரியவில்லை. முந்தானையை இழுத்து முதுகையும் கழுத்தையும் மூடிக்கொண்டாள். வேதியரின் கவனத்தையும் பார்வையின் கூர்மையையும் சற்றும் பொருட்படுத்தாத ஏற்பகையார், அன்புக்கு அன்பரே, இந்த ஏழையின் குடிலுக்கு தாங்கள் எழுந்தருளி இருப்பது நாங்கள் பெற்ற பேறு ஆகும் என்றார். மிக்க மகிழ்ச்சி அன்பரே, உம்முடைய பக்தியும் சீலமும் கண்டு யாம் புலங்காகிதம் அடைந்தோம். வாழ்க உமது அடியவர் தொண்டு என்று வேதியர் கூற, மிகவும் மகிழ்ந்தோம் வேதியரே. தங்களுக்கு இப்போது தேவையானது எதுவென்று சொன்னால் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். கூறுங்கள் அடிகளே என்று கேட்டார் ஏற்பகையார். சிவனடியார் லேசாக புன்னகைத்து, நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் பண்புள்ளவராமே என்று கேட்க, ஏற்பகையார் மகிழ்ச்சியில் ஒரு ஆனந்த புன்னகையை உதிர்த்தார். இல்லை, ஊரில் பேசிக்கொண்டார்கள், அதனால்தான் கேட்டேன். சரி, எதை கேட்டாலும் என்றால் எதை கேட்டாலும் தருவீர்களா? வேதியரின் இந்த கேள்வியில்
ஒரு அர்த்தம் தொனித்திருந்தது. அதற்கு ஏற்பகையார், அடியார்களின் ஆசை எதுவானாலும் அதை நிறைவேற்றுவதுதான் எங்களின் பிறவிப் பயன் என்றார். மிக்க மகிழ்ச்சி ஏற்பகையாரே என்றார் சிவனடியார். ஒரே ஒரு வேண்டுகோள், என்னிடம் உள்ளதை கேளுங்கள். இல்லாத ஒன்றை கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். ஆண்டவன் எனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அழகான மனைவியையும் இன்பமயமான வாழ்க்கையையும் கொடுத்திருப்பது எதற்காக என்றால், சிவனடியார்கள் வேண்டுவதை அளித்து அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று விளக்கமாக விவரித்தார் ஏற்பகையார். எனக்கு புரிகிறது சிவசீடரே. நான் கேட்கப் போவதும் உங்களிடம் உள்ளதைத்தான். ஆனால் அது உங்களுக்கு உரிமையுள்ள உடைமை என்று கூறி புன்னகைத்து பக்கத்தில் நின்றிருந்த அவர் மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தார் வேதியர். உடைமை அல்ல, என் உயிரை கேட்டாலும் தருவேன் சிவனடியார்களே என்று ஏற்பகையார் கூறிய போது அவரது வார்த்தையில் ஓர் உறுதி தென்பட்டது. சிவனடியார் சிறிது அமைதி காத்தார். தயங்காமல் கேளுங்கள் சுவாமிகளே, எதுவானாலும் பரவாயில்லை என்றார் ஏற்பகையார். சிவனடியார் முகத்தில் மகிழ்ச்சி பரவ ஏற்பகையாரின் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரி, நான் உன் மனைவியை விரும்பி வந்தேன். அவளை எம்மோடு அனுப்பி வைப்பாயா என்றார். அதை கேட்ட ஏற்பகையாரின் மனைவிக்கு கடலும் காற்றும் வானமும் பூமியும் ஒரு கணம் சலனமற்று ஸ்தம்பித்து விட்டது போலிருந்தது. உச்சஸ்தாதியில் ஓங்கார பாட்டிசைக்கும் ஒரு இசைக்கலைஞன் திடீரென ஊமையாகிவிட்டதை போன்ற உணர்வு ஏற்பகையாருக்கு ஏற்பட்டது. அமைதியான ஓடையின் கரையில் அமர்ந்து தூண்டில் போட்டு மீன்பிடித்து விளையாடும் சிறுவனைப் போல வேதியர் மனம் மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடியது. எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு திருமதி சண்முக பிரியா. இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன். திருச்சிற்றம்பலம்.